இன்னொரு பர்சனல் விஷயம் என்னன்னா, எங்க அப்பா வந்து ஒரு எப்பொழுதுமே பெரியார் அந்த விமென்ஸ் ரைட்ஸ் அந்த இதெல்லாம் ரொம்ப அவருக்கு அதனால சின்ன போதுல இருந்து நானும் எங்க அம்மாவும் அவர் கூட போவோம் இது மீட்டிங்ஸ்க்குலாம். அந்த மாதிரி அந்த பிரின்சிபல்ஸ்ல அவர் இருந்தாரு. அதனால நான் எங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு இது மெமோரியல் மாதிரி அதனால அது இன்னும் எனக்கு ரொம்ப பூரிப்பா இருந்துச்சு. நாங்க கல்யாணம் பண்ணியில வந்து எங்க வீட்டுக்கார் வந்து இந்த ஊர் ஆளு. ஃபர்ஸ்ட் பிரசன்ட் எங்க அப்பா கொடுத்தது அவருக்கு வந்து பெரியார் பத்தி ஒரு புக்கு. என் பையனும் பெரிய இது ஃபேன் பாய்ன்னு சொல்லலாம். அவரோட போட்டோ பெரிய போட்டோ பழைய போட்டோ மூர் மார்க்கெட்ல இருந்து எங்கேயோ தேடி பார்த்து வாங்கி அவன் அதையும் வச்சிருக்கான். அதனால அது 2 வகையிலும் நம்ம தமிழ்நாடு ஆளை கொண்டு வந்து இங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்த ஏன்னா ஊர்ல எல்லாம் கூட ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதோட எங்க அப்பாவுக்கு நான் சர்வீஸ் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. நீங்க சொன்னது போல நீங்க சொன்னீங்க, அதாவது இங்க பலருமே ஏத்துக்க தயாரா இல்ல பெரியார, அல்லது விமர்சனங்கள் பலருமே முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுக்கு பெரியாருக்கான லெகசிய வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, நம்ம இருக்கிறோம், நீங்க இருக்கிறீங்கன்றப்போ அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுல இருந்து நம்ம உள்வாங்கக்கூடிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு சேயிங் இருக்கு, ப்ராஃபிட் இஸ் நாட் ஆனர்ட் இன் ஹிஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ட்டு. இப்ப வந்து பெரியாரு அந்த அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் இருந்தாரு. அவர் ஒரு ராடிக்கல், அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர். நேஷனல் இதுக்கு இது பண்ணாரு, அதனால அந்த பேட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அது பெருசா பண்ணி அதுதான் அவரு அப்படின்னு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதோட அவர் எவ்வளவோ அந்த இப்போ ஃபெமினிஸ்ட் இது இப்போ நாங்க 2-3 ஃபெமினிஸ்ட் ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்களும் அங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்க அபார்த்தைடுக்கு அவரோட இதை எடுத்து எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப வந்து நம்ம வந்து ஆனா இப்ப வந்து இப்ப புதுசா இந்த பொலிட்டிக்கல் இதுல இந்த மாதிரி ரிசர்ச் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 20-30 வருஷம் அதுக்கு மேலே 50 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க இவரை பத்தி, சோஷியல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தி. ஆனா இப்ப என்ன பாக்குறீங்கன்னா, இப்ப யங்கர் பீப்புளும் இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பொலிட்டிக்கல் வியூஸ் இது கொஞ்சம் இன்னும் ரெண்டு கொஞ்சம் சேர்ந்து வருது இப்போ. அதனால அந்த மாதிரி நம்ம க்ளோஸ்ட் மைண்டா இருக்காம அவரு பெரியார் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னதோ கேட்காதீங்க, எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த எவிடன்ஸ் மூலமா அது அப்புறம் நீங்களே ரேஷனலா திங்க் பண்ணி செய்யுங்கன்னு. அதே மாதிரி தான் அதான் அந்த கான்ஃபரன்ஸோட பியூட்டி நினைக்கிறேன்.